guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். பேம்பர் செஷன் உங்களுடைய தலைக்கு, முகத்துக்கு அண்ட் உடம்புக்கு என்ன நீங்கள் பண்ணலாம், ஈஸியாக எப்படி பண்ணலாம், அஃபோர்டபுளாக எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கைடு உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பேம்பர் ரொட்டனுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸில் இருந்து இந்த மாதிரியான பவுடர்ஸ் நான் ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக்கான வேரியண்ட் ஆஃப் பவுடர்ஸ் வச்சு தான் இன்றைக்கி இந்த ஒரு பேம்பர் ரொட்டன் நான் பண்ண போகிறேன். ஆல்ப்ஸ் குட்னஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு க்ரூவல்ட்டி ஃப்ரீ அண்ட் பேரபன் ஃப்ரீ பிராண்ட். இதனுடைய பேக்கேஜிங்குமே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பவுடர்ஸ்லாம் வந்துட்டு டப்பாஸில் வரும். எனக்கு டப்பாஸில் இருக்கிறத விட இந்த மாதிரி பேக்கேஜிங் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கவரில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ப்ராடக்ட் சம்டைம்ஸ் போட்டு வச்சுப்பேன், சம்டைம்ஸ் ஓப்பன் மட்டும் பண்ணி வச்சுட்டு அப்படியே கவரை உள்ளே வச்சுப்பேன். அது சேஃபாக செக்யூராகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்னுடைய ஹேர் கேருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 வேரியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிரிங்ராஜ் பவுடர் அண்ட் இன்னொன்று வந்து ஆம்லா பவுடர். இது ரெண்டுமே நம்மளுடைய முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே நல்லது பண்ணக்கூடியது. ஸ்கேல்ப் கண்டிஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போகுது, ஹேர் க்ரோத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலை கம்மி பண்ண போக வைக்க போகிறது. இந்த பிரிங்ராஜ் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ண போது உங்களுக்கு ஷைனி அண்ட் லஸ்ட்ரஸ் ஹேர் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ப்ரீ மெச்சூர் கிரேயிங்கை வந்து தடுக்க போகுது. இது எல்லா ஹேர் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆம்லா வந்துட்டு ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய முடிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது. லைக் அந்த கருன்ட்டு இருக்கிற ஹேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து ஆம்லா. இதில் உங்களுக்கு வைட்டமின் சி இருக்குது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண போது, ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ண போது. இதில் இருக்கக்கூடிய சில வேரியண்ட் பவுடர்ஸ் லைக் இந்த ஆம்லாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் உங்களுடைய தலையிலையும் தடவலாம், முகத்துலையும் தடவலாம். ஸோ அதிலே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க, இதை வந்துட்டு நீங்கள் முகத்தில் போடுறது இல்லைனா இதை வந்து நீங்கள் ஹேரில் மட்டும் போடுறது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஹேருக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் இந்த 2 பவுடரையும் எடுத்து தண்ணியில் வந்து குழச்சிக்கிட்டு பேஸ்ட் ஆக்கி அதை எடுத்து என்னுடைய ஸ்கேல்பில் நான் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்க போகிறேன், அப்ளை பண்ணி. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நான் காய வச்சுட்டு என்னுடைய ஹேரை வாஷ் பண்ணிட போகிறேன். இது என்னுடைய ஹேருக்கு நான் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரொட்டீன், என்னுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அடுத்தது முகத்துக்கு. ஸோ பேசிக்கலாகவே இவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஹைபிஸ்கஸ், ரோஸ், முல்தானி மெட்டி, டர்மரிக் பவுடர், உப்டன் பவுடர், ஆலோவேரா பவுடர், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் டர்மரிக் பவுடர். ஸோ இது வந்துட்டு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போகுது. எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா வந்துட்டு அதை வந்து கம்மி பண்ண போகுது. ஆல்சோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்ப்லையும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்குது உங்களுடைய ஸ்கேல்பில் அப்படின்னா. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் டைப்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியது, எல்லா ஸ்கின் அண்ட் ஹேர் டைப்ஸ்க்கும். இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக முல்தானி மிட்டி வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். முல்தானி மிட்டி என்னோட ஒரு ஃபேவரட்டான விஷயம். என்னுடைய ஸ்கின்னுக்குன்னு வரும்போது என்னுடைய ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கும், ரிஃப்ரெஷ்டாக மேட்டிஃபைடாக ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த முல்தானி மிட்டி வந்துட்டு அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ எடுத்துகிட்டு வரப்போகுது. இது உங்கள் ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாகவும் ஆக்குது. முல்தானி மிட்டி, ஆலோவேரா, நீம் இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்க இதில். முல்தானி மிட்டி இதிலே வந்துட்டு இது என்னுடைய 4வது பேக்கோ என்னமோ அந்த மாதிரி. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரேஞ்சில் வரக்கூடிய இந்த முல்தானி மிட்டியோட பவுடர். ஸோ பேசிக்லி இந்த வைல்ட் டர்மரிக்கும் முல்தானி மெட்டியும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தில், கழுத்தில் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இதே நீங்கள் உங்கள் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், அந்த ஒரு பாடி பாலிஷ்க்கு. பட் பாடிக்கு நான் வேறு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அகைன் உங்களுடைய முகத்தில் நீங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக காஞ்சோடனே நீங்கள் போய்ட்டு அழகாக வாஷ் பண்ணிட போகிறீங்க. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பாடி கேர், பாடி பாலிஷிங்க்கு வந்துட்டு என்கிட்ட இங்கே புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வரக்கூடியது. இது வந்து உப்டன் பவுடர். உப்டன் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து அந்த யூத்ஃபுல் க்ளோ கொடுக்கறதுக்கு, ஓவரால் ஸ்கின்னை வந்துட்டு பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கும், பாலிஷ்டாக தெரிய வைக்கிறதுக்கும், நல்லா ரேடியன்ட் லுக்கிங்கோடு இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ உப்டனை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை எடுத்து என்னுடைய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி என்னுடைய கை காலில் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் இதை காஞ்சப்புறம் வாஷ் பண்ணிட போகிறேன். இது என்னுடைய ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண போது, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிள் க்ளோ வந்து கொடுக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த உப்டன் வேரியன்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது கூட மிக்சிங் ஏஜென்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு தயிர் போட்டுக்கலாம், இல்லைனா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம்,
நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தக்காளியோட பியூரி அது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பிக்மெண்டேஷன்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பேம்பர் ரொட்டீனில் காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த பவுடர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. என் மூஞ்சுக்கும் தலைக்கும் போடுறதுக்கே வந்து 4-5 பேக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அஃபோர்டபுள், லைக் 115 ரூபா தான். அண்ட் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வரும். அந்த ஆஃபர் டைமாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா கிட்ட கூட இது வந்து கிடைக்கும். ஸோ பல்க் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணும்போது சைடில் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஐவி விஷயங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காதவங்களுக்கு, டிஐவி விஷயங்கள் செட் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே இது வந்துட்டு காம்பேக்டாக கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட இதனுடைய பேக்கேஜிங் நான் சொன்ன மாதிரி லைக் இன்டாக்டாக இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ட்ரை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.